புதுச்சேரியில் மதுபானங்கள் விலை உயர்த்தப்பட்டது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். நான் வாக்கிய வேலை செய்யறேன். என்னால அந்த வாக்கிய நாட்டம் வேலையில என்னால முடியல. அதனால என் தலைவலிக்கு நான் குடிக்கிறேன். அந்த நாட்டத்தை எல்லாம் வாரி போட்டுதான் நான் குடிக்கிறேன். ஆனா இதே சரகை நீங்க இவ்வளவு விலைய ரேட்டு ஏன் ஏத்துறீங்க? அப்ப நாங்க சம்பாதிக்கிறதுக்கே 500 600 தான். நீங்க ரேட்டு ஏத்தினே இருந்தானா அப்ப நான் வீட்டுக்கு என்ன கொடுத்து நான் 2 வேலை குடிக்கிட்டு நான் என்ன வெளியூர்ல இருந்து வராங்க ஜனங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு தான் காட்டு போறாங்க. அவங்களுக்கும் இது மாதிரி விலை ஏறிக்கணும் போச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தா ஏன்டா பாண்டிச்சேரிக்குள்ள போறோம் வேற எங்க சாப்பிட்டு போயிடலாம சொல்லுவாங்க. அப்படி அதனால அரசுக்கு இந்த இதை கொஞ்சம் குறைக்க சொல்லிட்டு அரசு ஏற்றுக்கணும். உடம்பு வலி தான் நான் குடிக்கிறேன். நீங்க தயவு செய்து அந்த கம்மி பண்ணுங்க. ஏன்னா பொண்டாட்டி பிள்ளா இருக்குது, கஷ்டப்படுறேன் நானு. அதனால சரக்கு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. நாங்கள் அங்கே போய் குடிப்போம், சாப்பிடுவோம். ஆனால் இங்கே அதை அங்கே விலையாத்துறது ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். நாங்கள் இனிமேல் அங்கே போக முடியாது போல இருக்குது சார். அது ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். விலை கம்மியாக இருக்குன்றதால அங்கே ஏற்றது விழுப்புரம் மக்களோ சுற்றி வட்டார மக்களோ இனி யாரும் அங்கே போக மாட்டாங்க. ஆக்சிடென்ட்டும் நடக்காது, உயிர் இழப்புகள்லாம் ஏற்படாது. நல்ல விஷயம், வரவேற்கிறோம். குடிச்சிட்டு இப்படி இருந்தா எப்படிங்க குடும்பம் நடத்துறது? இதுல நீங்க ரேட்டும் அதிகப்படுத்துறேன்னு சொல்றீங்க. எதுக்குங்க ஃபர்ஸ்ட் மது? நல்லா வாழணுங்க, வாழ்றதுக்காக தான் இருக்கிறோம். இருக்கிற வாழ்க்கையை நல்லா வாழணும். மதுவே ஒழிச்சிங்கன்னா தான் நல்லதுன்னு சொல்லி நாங்க எல்லாருமே சொல்லுவோங்க. லேடிஸை பொறுத்தவரை மதுவே வேண்டாங்க. அப்பதான் எல்லா குடும்பத்துமே நல்லா இருக்க முடியுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.